நம்ம பார்க்க போகிறது நம்ம சொல்ல துர்பா எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்டெய்னர் பாட் ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்மளோட ஹெல்தியான லைஃபோட தேடல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்டீமர் பாட். இந்த ஸ்டீமர் பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நம்ம காய்கறியை வேக வைக்கிறதாகட்டும், கிழங்குகளை வேக வைக்கிறதாகட்டும், இல்லை காராமணி, சுண்டக்கடலை, நிலக்கடலை, இது மாதிரி எது வேக வைக்கிறதா இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போட்டு அதை வேக வச்சுட்டு அடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிடுவோம். ஸோ வடிகட்டணும் அப்படின்னா அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். ஸோ அதை சத்தை நம்ம ரீட்டைன் பண்ணணும், நம்ம உடம்புக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டீமர் பாட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டீமர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் இருக்குது. 3 லேயரில் இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு துணி வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது வழியாக ஸ்டீம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். அடுத்து இது மாதிரி 2 லேயர் இருக்கிறதுனால நிறைய ஐட்டம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 1 லேயர் மட்டும் யூஸ் பண்ணணும்னா அதை அப்படியே நீங்கள் 1 லேயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுல தண்ணியில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா இன்னி நேரடியாக நீங்கள் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லைவ் டெமோ மூலமாகவே நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டீமர் பாட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டீமர் பாட்டில் கீழே இருக்க லேயரில் தண்ணி ஊற்றி இந்த கீழே இருக்க தண்ணியில் உங்களுக்கு இப்போ நான் எக்கு போட்டுறேன். இந்த எக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆகும். இது மாதிரி நீங்கள் பருப்பும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மேலே இருக்க ஐட்டமை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நிலக்கடலை வைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே எல்லா காய்கறிகளும் வச்சிடுறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபேஜ் வச்சுருக்கோம். ஸோ எல்லா காய்கறிகளுமே வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், சுண்டலை நான் முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த முளை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 days ஆச்சு. ஸோ இது மாதிரி முளை விட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் சாலட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீமர் பாட்டில் எல்லா காய்கறியுமே சூப்பராக அப்படியே பார்த்திங்கன்னா பூ போல் வெந்துருச்சு. இந்த ஸ்டீமர் பாட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு, நான் ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன், அதை போட்டு பவுல் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட பாடியும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீமரோட ரேட் பார்த்திங்கன்னா 2100. ஆனால் நம்ம இப்போ ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ கொடுத்துட்ருக்கோன்னா 1100 rupees மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டீமர் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. நான் குக் பண்ணியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. எங்கள் சேவை உங்கள் சேமிப்பு.